எல்லாவற்றின் மேலும் ஒரே ஒரு நாமம், எல்லா முழங்காலும் முடங்கிடும் நாமம். எல்லா நாவும் பாடும் இயேசுவின் நாமம், பாவம் பறந்தோடும் இணையில்லா நாமம். எல்லாவற்றின் மேலும் ஒரே ஒரு நாமம், எல்லா முழங்காலும் முடங்கிடும் நாமம். எல்லா நாவும் பாடும் இயேசுவின் நாமம், பாவம் பறந்தோடும் இணையில்லா நாமம். அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. என் கட்டுகளை அழிச்ச இயேசுவின் நாமம், சர்வவியாதியும் மாற்றிய நாமம். என் பயமெல்லாம் மாற்றி இயேசுவின் நாமம், என்னை சுத்தனாய் மாற்றிய நாமம். என் கட்டுகளை அழிச்ச இயேசுவின் நாமம், சர்வவியாதியும் மாற்றிய நாமம். என் பயமெல்லாம் மாற்றி இயேசுவின் நாமம், என்னை சுத்தனாய் மாற்றிய நாமம். அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள. சுந்தரனே, அதிசயனே, மகோனதனே, என் பிரியனே, சுந்தரனே, அதிசயனே, மகோனதனே, என் பிரியனே. சத்ருவினை அழித்த இயேசுவின் நாமம், என் ஜெயத்தை தந்திட்ட நல் நாமம். என் உள்ளே வசிக்கின்ற இயேசுவின் நாமம், என்னை ஆச்சரியம் ஆக்கும் நல் நாமம். சத்ருவினை அழித்த இயேசுவின் நாமம், என் ஜெயத்தை தந்திட்ட நல் நாமம். என் உள்ளே வசிக்கின்ற இயேசுவின் நாமம், என்னை ஆச்சரியம் ஆக்கும் நல் நாமம். அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள. 10,000ங்களில் சிறந்தவரே, சாரோ
பதினாயிரங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, பதினாயிரங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, பதினாயிரங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. And the angels cry, oh, holy, all creation cry, oh, holy, you are lifted high, oh, holy, holy forever. Your people sing, oh, holy, to the King of Kings, oh, holy, you will always be, oh, holy, holy forever. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All throne and dominion, all power and position, your name stands above them all. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominion, all power and position, your name stands above them all. And the angels cry, oh, holy, all creation cry, oh, holy, you are lifted high, oh, holy, holy forever. Your people sing, oh, holy, to the King of Kings, oh, holy, you will always be, oh, holy, holy forever. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominion, all power and position, your name stands above them all. ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் எந்த நோக்கத்துக்காக பாருங்கள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு நாம் வாழுகிறோம் என்றால் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். உலகத்து மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன நோக்கம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க போது, கல்யாணம் முடித்தா குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அப்புறம் அந்த அப்புறம் அது குழந்தை வரணும், அப்புறம் அப்படியே அவ்வளோதான், இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா, நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அவர்தான் மெய்யான தெய்வம் என்று இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சாட்சியான ஒரு மக்களாக வாழ்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை உடைய ஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை பாருங்கள் என்ன பண்ணணும், நம்மளை அர்ப்பணிப்போடு வழி நடத்தணும். அப்போ அதுக்கு அநேகர் பாருங்கள் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியோடு வாழ்கிறதுக்கு நிறையா பாருங்கள், குறிப்பாக ஃபைனான்ஷியலாக பண விஷயங்களாக தோற்று போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் பாருங்கள் இந்த பொருளாதாரத்தை விசுவாசிக்கிறதில்ல. பாருங்கள் 3 யோவான் 2 வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றார் தமிழில். அப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது சொல்லும்போது நீ பாருங்கள், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி சுகமாக இருக்கும்படி நான் என்ன பண்ணுறேன் விரும்புகிறேன்றார். அவருடைய விருப்பமே என்னன்னா, நம்ம செழிப்பாக இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம நல்லா பாருங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். சரி, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசும்போது நம்ம நல்ல விசுவாசிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் தரிசனம் காண்கிறோம், எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. கூட ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா வேலை செய்யணும், வேலை செய்கிறத பற்றி பேசுகிறோம். வேலை செய்ய பற்றி பேசும்போது நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதில் ஒன்று பாருங்கள் என்னென்னா, ஏன் வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே நம்ம பார்த்த காரியங்களை ஆண்டவரே என்ன பண்ணார், அவர் வேலை செய்தார் என்பதெல்லாம் பார்த்தோம். ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணார், அவர் வேலை செய்தார், அதனால் கண்டிப்பாக நம்முடைய தேவனே அவர் வேலை செய்தார்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா வேலை தேவனுடைய குணாதிசயத்தை என்ன பண்ணது வெளிப்படுத்துறதுலாம் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், வேலை அது ஒரு சுய மரியாதையை உண்டாக்குது. வேலை செய்யாத ஆளுகளுக்கு பாருங்கள், அந்த ஆளுகளுக்கு மரியாதையே இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேலை செய்யாமல் இருந்தால் அந்த ஆள் எவனும் ஒரு கூட என்ன வேலைக்கு சும்மா தாங்க இருக்குங்க அப்படின்னா அந்த ஆள் பக்கத்தில் போய் சேரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது இருக்கிறாலையும் இங்கே எடுத்து போட்டுரும். அப்போ வேலைன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான, ஏன்னா ஆண்டவரே வேலை செய்திருக்கிறாரு. ஆண்டவரை வேலை செய்து மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்யும் போது நம்முடைய குணாதிசயம் எப்படி வெளிப்படுது நான் சொல்கிறேன்னா, வேலை செய்கிற ஆளுங்க பாருங்கள் என்ன மாதிரி காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க பாருங்கள், கடை வேலையை செய்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க. அவங்களுடைய அந்த கடவுள் பாருங்கள், கர்த்தர் மனுஷனை எந்த நோக்கத்துக்காக அந்த உலகத்தில் உருவாக்குனாலும் நிறைவேற்றுறாங்க. என்ன வேலை மேலே நீங்கள் செய்யுங்க, என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் போய் அங்கே என்ன பண்ணுறீங்க, கர்த்தருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்க என்பதை நான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒரு நல்ல நம்ம வேலை செய்யும்போது அந்த ஒரு பெரிய சுயமரியாதை உண்டாகிறது, அதெல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உண்டாக்குது. இன்றைக்கி வேலை செய்யலைன்னா இப்போ யாருமே இந்த ஊரில் பாருங்கள் கூட்டுறதுக்கே ஆளுன்னு வச்சுங்க. நம்ம ஊரில் பூரா கூட்டுறதுக்கெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் அரசாங்கம் சம்பளம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பூரா நகராட்சி அதெல்லாம் உண்டாக்கி அங்கே வேலையாட்கள்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு இடம் க்ளீனாக இருக்குனாவே ரோடெல்லாம் குப்பை இல்லாமல் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அதை நல்லா அழகாக பண்ணுறாங்கன்னா அவங்க கூட கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுறாங்க இல்லையா? கடவுளுடைய சித்தத்தை அவங்க ஏன் நிறைவேற்றுறாங்கன்னா அவ்வளோ ஊரை அழகாக வச்சுக்கிறாங்க, வீட்டை அழகாக வச்சுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே தேவனுடைய அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேலை ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல மக்களை உண்டாக்குது, நல்ல ஒரு குணாதிசயமான மக்கள். நீங்கள் பாருங்கள், வேலை செய்கிற ஆளு எவனையுமே கெடுத்து பேச மாட்டான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அவனுக்கு வேலையே முடியாது. இந்த சும்மா உட்காந்துருக்கால பாருங்கள், கண்ட கழுதிலாம் பேசிட்டு உட்காந்துருப்பான். தேவையில்லாத அடுத்த வீட்டுக்காரன் இந்த தெருவில் இருக்கிறோம், ஒரு தெருவு இருக்குன்னா அந்த தெருவில் அங்கே ஆரம்பிச்சிருந்து முடி வரைக்கும் எவன் வீட்டுக்கு அவளை வீட்டையும் பேச வேண்டிய வேலை, டெய்லி இதே வேலை பொழப்பு தான். அப்போ இந்த ஆளுக்கு பாருங்கள், எந்த ஒரு நல்ல ஒரு சுய மரியாதை இருக்காது, நல்ல ஒரு குணாதிசயம் இருக்காது, சும்மா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா நீங்கள் வேலை செய்கிறாங்க பாருங்கள், வேலைக்கு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எப்படியாவது இந்த உலகத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னும் போது அவங்க கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுறாங்க, நல்ல ஒரு கலாச்சாரத்தில் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலையை பாருங்கள் இன்னும் நல்ல ஒரு டெவலப் பண்ணணும். வேலை செய்யும்போது பாருங்கள், இன்றைக்கி இந்த வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடைகள் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சின்னதாக ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் 1 2 ஆக்குறாங்க, அப்படியே போகிறாங்க. இதெல்லாம் ஒரு டெவலப் பண்ணுறாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லையா? பாருங்கள், முன்னேற்றம் வேணும். ஒரு தொழில் இருக்குன்னா அது முன்னேறணும். அப்போ ஒரு குடும்பம்னா அது முன்னேறணும், சபைனா ஒரு முன்னேறணும். அப்போ இது பாருங்கள் டெவலப் பண்ணுறது. அப்போ இந்த டெவலப் பண்ணுற வார்த்தை எங்கே வந்துருக்குன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அது வருது. இந்த டெவலப்பே என்ன, அவர் ஆதாமை கொண்டு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 15 பாருங்க, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ பண்படுத்தவும் காக்க வைக்கும் போது அந்த வேலை என்ன பண்ணுறான்,
ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குது. நல்லா பாருங்கள், நல்ல ஒரு அந்த பார்க்கும்போதே வேலை செய்கிற ஆட்களை பார்க்கும்போதே அவங்க அந்த மாதிரி நல்ல ஆட்களோட சேருவாங்க. பாருங்கள், ஆதாம் வந்து பாவம் செய்த பிறகு அந்த டெவலப் மைண்டே போச்சு. ஒரு முன்னேறன்ற எண்ணமே போய் கடைசி பார்த்தீங்கன்னா என்ன போச்சு, இந்த பாபேல் கோபுரத்தில் போய் என்ன பண்ணா, பாபேல்ன்ற இடத்த பாருங்கள், அந்த சீனையர் தேசத்தில் போய் பாபேல்னு ஒரு கோபுரத்தை கட்டினா, மனுஷன் பூரா சேர்ந்து கட்டினா. அங்கே ஒரு பெரிய குழப்பம் உண்டாகி கடைசி எல்லா பேரும் அவன் சொல்கிறான் நமக்கு பேர் உண்டாக கட்டுவேன்னு சொன்னால் பாருங்கள், வந்து பூரா குழம்பி போய் அவன் பல விதமான பாசைகளை பேசி அவன் ஓடிட்டான். பாருங்கள், அந்த உலகம் முழுவதும் மக்கள் சிதறி போயிட்டாங்க. பார்த்தோம், ஏன்னா அங்கே வந்து தங்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்தார்கள். நம்ம கூட வேலை செய்யும் போது நம்முடைய பெருமையை காமிக்கிறதுக்காக கிடையாது, நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு வேலையை செய்யுங்க. அது வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலை வியாபாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை இது மூலமாக என்ன செய்யும், மகிமைப்படுத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது 100 பெருக ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ நமக்கு நாம் பெருசாலாக காமிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் போது வேலையே தப்பாக போயிடுது. அப்போ வந்து அங்கே பாபேல் கோபுரத்தில் வந்து அந்த அந்த அவங்க பாபேல் கோபுரம் கட்டும்போது ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு. இன்றைக்கி உலகம் கூட அப்படி தான் இருக்குது. எந்த வேலை செஞ்ச உலகத்தில் இருக்கிற மனுஷங்களாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெருமையும் அதையும் இதையும் காட்டுறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக அங்கே என்ன இருந்துச்சுன்னா, கீழ்ப்படியாமையும், அதாவது என்ன சொல்லலாம், அதை கர்வத்தை காட்டுது. கர்வம் வந்து பெருமையையும் இதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த பாபேலை காட்டினதுனால இருந்ததுனால தான் அந்த பாபேல ஒரு பெரிய குழப்பம் உண்டாகி மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, சிதறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவனை போக சொல்கிறாரு. அவனும் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் நடந்து போய் பாருங்கள் என்ன பண்ணுறான், அவனுக்கு கடவுள் சொன்ன அந்த இடத்துக்கு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகிறான். அங்கே போய் பாருங்கள் இருக்கிறான். அங்கே போனால் அவனை வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வர்றான். 1, 2, 3 ஆதியாகமம் பாருங்கள், நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:2 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்தனால அவன் என்ன ஆகிட்டானா, மகா பெரிய சீமானை மாறிட்டான், பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனாக மாறிட்டான்றதை பார்க்க முடியுது இல்லையா? அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதித்து ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை இல்லையா, ஒரு நல்ல கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை தேவன் வந்து என்ன பண்ணுறார், ஆபிரகாம் மூலமாய் ஏற்படுத்தி அவனை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மல்கியா கடைசி 4ஆம் அதிகாரம் வரைக்குமே இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி தான் முழு வேதாகமம் சொல்லுது இல்லையா? இதை பற்றி நம்ம பார்க்குறோம். எல்லா புத்தகங்களும் இருந்தால் கூட இவருடைய காரியங்களை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டே வருது, அதெல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்கள், வந்து ஆபிரகாமுக்கு பிறகு பாருங்கள், வந்து ஆபிரகாம் ஒருவேளை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து அவனை பாவம், சாபம், வியாதி, தரித்திரத்திலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். உலகத்தில் இன்றைக்கி ஒரு பிரமாணம் வந்து வேலை செய்து ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. அந்த கலாச்சாரம் என்னென்னா, சுயநலம் நிறைந்த ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. எங்கே பாருங்கள், சுயநலம் தான். நான் முன்னேறணும், என்னை தவிர எவனுமே முன்னேறக்கூடாது. முன்னேறினான்னா அவனை காலை இழுத்து விட்டுறணும். ஏன்னா இது ஒரு நல்ல சுபாவமா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எவனுமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல சுபாவமானா, இந்த உலகத்தில் ஒரு வேலை செய்ய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் சுயநலம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது. அப்படி ஒரு கலாச்சாரத்தில் வந்து மக்கள் வர்றாரு. அதுக்காக தான் தேவன் ஆபிரகாமை எடுத்து அவன் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 10 கட்டளைகளை 613 கட்டளைலாம் மாற்றினாங்க. மாற்றி அதை என்ன பண்ணாங்கன்னா பார்த்துங்க, அதன்படி அவங்க வாழ்கிறாங்க. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இங்கே போகணும், இங்கே வரணும், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் உலகத்து மனுஷன மாதிரி நம்ம வாழக்கூடாது, கர்த்தர் சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையின்படி இவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததியார். சரி, இப்படி வாழ்ந்தால் போதுமா அப்படின்னா, இதுக்கு பிறகு 3வது ஒருத்தர் வராரு. அவர் தான் யாருன்னா, இந்த 2 ஆட்களை விட ஒன்று வந்து யார், உலக மக்கள் சுயநலமாக வாழ்கிறாங்க. 2வது ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறாங்க. இவங்க அந்த கட்டளையிலே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் 3வது ஒருத்தர் வராரு. இவர் தான் யாருன்னா, ஆண்டவராக இயேசு. அவர் வரும்போது ஆபிரகாமுடைய சந்ததியிலே வர்றாரு. வந்துட்டு இவர் ஒரு கோட்பாடை கொண்டு வராரு. என்னன்னா, இவர் எப்படி சொல்கிறாருன்னா, எல்லாமே அன்பு தான். உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. நீ நல்லா இருக்கன்னு நினைக்கிறீல, நீ முன்னேற நினைக்கிறீல, நீ ஒரு நல்ல வீடு கட்ட நினைக்கிறீல, அது மாதிரி பக்கத்தில் இருக்கால வீடு கட்ட நினை, உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அது மாதிரி அந்த பிள்ளையும் நல்லா இருக்குன்னு நினை அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு புதுசாக வந்து கொண்டு வர, உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பிறனிடத்துலையும்
அன்பு கூறுவாயாக என்ற அந்த ஒரு பிரமாணத்தை கொண்டு வராரு இயேசு. வந்து நான் கடந்த வாரம் சொன்னேன், இவர் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்து வருகிறார் என்பதை பற்றி சொன்னோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஆண்டவராக இயேசு வந்து செய்கிறதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் அதாவது அன்பின் ஒரு பிரமாணத்தை, ஒரு அன்பின் ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அன்புள்ள சமுதாயத்தை உண்டாக்கும்படியாக தேவன் பாருங்க வந்து இங்கே ஆண்டவராக இயேசு வருகிறார். அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணார் அவர்? தன்னுடைய தகப்பனுக்கு, அந்த வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் இல்லையா? அந்த அம்மா, அந்த மரியாளம்மா இருக்காங்களே, அவங்கள வந்து அங்கே இருக்கிறார், அந்த வீட்டில் இருக்கார் இல்லையா? வேதத்தில் வந்து நம்ம ஒன்றும் அதை பற்றி தெரியாத மாதிரி இருந்தாலும் கூட கடந்த வாரம் நான் சொன்னேன், அவர் 12 வயசுலேயே போய் என்ன பண்ணார்? போய் வேத வல்லுநர்களோட, அந்த வேதபாரர்களோடு கூட இருந்து அவர் வந்து கேள்வியெல்லாம் கேட்குறாரு. பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டு வர்றாங்க. அவர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் யார் கூட இருக்கார்? அந்த மாதிரி பெரிய படித்த இந்த நல்லா படித்த இந்த தோராவை படித்து முடித்த ஆட்கள், அப்படிப்பட்ட ஆள்கள், ரொம்ப ஆள்கள்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அப்படின்னா இவர் இந்த சிறு வயதில் இருந்து 30 வயது வரைக்கும் வேதத்தை மிக தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவர் வேதத்தில் தன்னை குறித்து என்ன சொல்லப்படுகின்ற கண்டுபிடிச்சார். அதனால தான் அவர் வந்து லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியே அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டலை குணமாக்கும், சிறைப்பட்டிருக்கும் விடுதலையும், குருடுக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டலை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி தன்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை என்ன பண்ணுறாருங்க? அவரே சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட நம்மளை குறித்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான், உங்கள் கூட வேலை செய்கிறவன் என்ன சொல்கிறான், இதை கேட்கக்கூடாது. இதை கேட்டீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம வந்து என்ன செய்யணுங்க? கவனிக்கணும். அப்போ நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் கிறிஸ்துக்குள்ளே யாராக இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி வேதம் என்ன சொல்லும் அதில் நான் பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம பைபிள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த பைபிளை கொடுத்துருக்காருன்னா, இதில் நம்மளை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நம்ம ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுது, நம்மளை பற்றி என்ன சொல்லுது, நம்மளுக்கு விரோதி இருக்கான, இந்த பிசாசு இருக்கான, அவனை பற்றி என்ன சொல்லுது, ஏன் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அவனை அப்போ தான் அடிக்க முடியும், மண்டையில் அடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் வந்து பாருங்கள், வந்து அதை பற்றி அவர் வந்து வேதத்தை நல்லா படித்தார். இன்றைக்கி கூட சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள்லாம் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், செல்ஃபோனவே நல்லா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உட்காந்து நல்லா பிரசங்கெல்லாம் கேட்கலாம், நிறையா வந்து உட்காந்து படிக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வந்து சில அந்த இதிலே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ எங்கே நல்ல வசனத்தில் நேரத்தை செலவிடலாம். சரியா? சரி, அதை தான் அவர் ஆண்டவராக செய்தார். அதுக்கு பிறகு அவர் அப்படி தன்னை குறித்து அறிந்திருந்தபடினால்தான் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண்ணை சந்திக்கிறாருங்க. பார்த்தீங்களா? கடந்த வாரம் நம்ம அதை பார்த்தோம். இப்போ நான் இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சம்மரியாக கொடுத்துட்டு இருக்கேன். இனிமேல் உள்ள சப்ஜெக்ட் உள்ள போகிறோம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 18 வருஷமாக இருந்த அந்த பெண்ணை கூனியாக இருக்கிறா, அவளை போய் அவர் சுகமாக்குறாரு. சுகமானா அங்கே இருக்க அந்த ஆசாரியனுக்கு கோவம் வருது, ஏன் இயேசுவே நீங்கள் வந்து இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு போய் இந்த அம்மா சுகமாக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தாள் பாருங்கள், எல்லோரும் சொல்கிறோன்னே இவர் சொல்கிறாரு, உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் தண்ணி கொடுப்பீல இல்லையா? தண்ணி கொடுப்பீல, நான் ஓய்வு நாள் இருந்தால் கூட அந்த மாட்டை விட அந்த கழுதையை விட அந்த அம்மா மேலானதா இல்லையா? ஏன்னா இது யார்? இந்த அம்மா ஆபிரகாமுடைய குமாரத்தி இல்லையா? அந்த அம்மா 18 வருஷமாக கூணமாக இப்படி கூனியாகவே இருக்குதே, அதை விடுதலையாக்க வேண்டியலையான்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லி மிக அற்புதமாக அந்த அம்மாவை சுகமாக்குறார். இது வரைக்கும் கடந்த வாரத்திலிருந்து நாம் 7 பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். 7 வரைக்கும் இந்த போன சப்ஜெக்டில். சரியா? இப்போ 8வது ஒரு இதுக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து போன வாரம் நான் பேசணும்னு சொல்லிட்டேன். இப்போ அதனால தான் உங்களுக்கு எல்லாம் போன வாரம் பேசுகிறத போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதிலே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ சரியா? 8வதாக நாம் என்ன பண்ண போகிறோம், இயேசு வந்து பஸ்காவை அறிந்திருந்த பாருங்கள், அவர் வந்து அறிந்து வைத்திருந்தபடியால் அவர் தான் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்திருந்தார். ஏன்னா வேதம் சொல்லுது பஸ்கான்றது என்னன்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது பாருங்கள், யாத்ராமம் அங்கே 12ஆம் அதிகாரத்தில் வந்து பஸ்கான்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். இதை ஏன் செய்ய சொல்கிறோன்னா, இஸ்ரவேல் 430 வருஷம் அங்கே வந்து அடிமையாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஒரு ஆண் ஆடை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களை என்ன பண்ண அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்கள் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கணக்கு படி சொல்கிறாங்க ஒரு 6 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆடு பாருங்கள், வீட்டுக்கும் ஒரு ஆடுன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஆடு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அடிக்கப்பட்ட போது ரத்தம் ஆரேங்க ஓடிச்சு எகிப்து தேசம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ரத்தத்தை சிந்தியாலாம் என்ன பண்ணுறாங்க, நிலைக்காலில் பூசுகிறாங்க. இவங்க அடிக்கப்பட்டதோட விட்டுறலை. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீங்கள் உங்களுடைய சந்ததியார் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷங்களையும் உங்களை இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணுது மீட்டு கொண்டது என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இதை நீங்கள்
இதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு இந்த பஸ்கா பண்டிகை நடக்குது. இப்படி ஒரு பஸ்கா பண்டிகையின் போது ஆண்டவராக இயேசு வந்து அந்த எருசலேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆடுகள் அங்கே வந்து அடிக்கப்பட்டுமா ஒரு வருஷங்கள்லையும். அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம், போய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் பகுதியில் போய் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே கூடுவார்களாம். வருஷத்துக்கு ஒரு முறை 20 லட்சம் யூத மக்கள் இஸ்ரவேலர்கள் போய் கூடி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆடுகள் வந்து அடிக்கப்படுமா சொல்கிறார் வேதம். அதாவது ரத்த ஆறுகளே ஓடும் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவை குறித்து இது ஏன் இவ்வளோ ஆடுகள் அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஆடுகள்லாம் அடிக்கப்பட்ட இந்த ரத்தம் நல்லா நீ கவனிக்கணும். இந்த ஆடுகள் அடிக்கப்பட்ட ரத்தம் வந்து மனுஷனுடைய பாவத்தை மூடியது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை கழுவுகிறது. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் தான். அந்த ஆடு மனுஷனுடைய பாவத்தை மூடுகிறது. ஒரு ஆடுனா அந்த வீட்டு பாவத்தை மட்டும்தான் அது சரி பண்ணும், மூடும். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அங்கே வந்து உள்ள நிற்க முடியாது. ஆனால் இவர் யாருன்னா, இவர் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் கழுவக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் என்று பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா. நான் வசனம் நிறைய சொல்லிட்டு போகிறேன், ஆனால் அது நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய எனக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுனால கடகடன் போயிட்டே இருக்க போகிறேன். சரியா? நீங்கள் கவனிச்சுங்க. என்னன்னா, அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் 1:29 வந்து யோவானே சொல்கிறார். யோவானை இயேசு நடந்து வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வர்ணிக்கிறார். ஏன்னா இவர் தான் அந்த ஆடு. இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுனா, இது வரைக்கும் இந்த ஆடுகள் ஏன் இவ்வளவு அடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இத்தனை ஆடுகளுடைய பாவம் வந்து அடிக்கப்பட்டால் கூட மனுஷனுடைய பாவத்தை மூடிடும். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒரு இடத்துல பால் கொட்டிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயே கொட்டிருச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த பாலை போய் உடனே மூடிச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு மூடுறீங்க, இல்லை ஏதோ ஒன்றை வச்சு மூடி போடுறீங்க, இல்லை ஒரு துணியை வச்சே மூடுறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அங்கே என்ன வந்திருக்கும் தெரியுமா? எறும்பு ஈயெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கோம், உட்காந்துருக்கும். ஏன்னா பாலுக்குள்ளே வந்து இனிப்பு தன்மை இருக்குது, வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்த தண்ணீர் ஊற்றி கழுவிட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எதுவுமே வராது. ஏன்? முழுமாக கழுவப்பட்டுச்சு. இப்போ அந்த மூடுதலுக்கும் கழுவுதலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னா, இத்தனை லட்சம் ஆடுகள் வருஷந்தோறும் அடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஆடுகள்லாம் அந்த வருஷத்தில் அந்த குடும்பத்தார் செய்யக்கூடிய பாவங்களை மூடியது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை கழுவுகிறது. அதனால தான் இந்த ரத்தத்தில் வந்து ஒரு பெரிய விசேஷம். இதை பற்றி பேதுரு சொல்கிறாரு, இது குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம். ஏன்? இந்த ரத்தம் தேவனுடைய ரத்தம். இந்த ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டால் மாத்திரமே மனுஷனுடைய பாவத்தை கழுவ முடியும். அப்படி பாருங்க, வந்து சிந்தப்பட்டு வந்து என்ன பண்ணாரு, அவருடைய ரத்தம் வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்தை கழுவுகிறது. அப்படி இவர் இதை பற்றி திரும்பியுமாக நீங்கள் கொலோசியருக்கு போவோம். நம்ம எல்லாரும் எடுங்க, கொலோசியர் வாங்க. இப்போ பைபிள் எல்லாரும் வந்து எடுத்துங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் சொல்கிறாரு. ஓகே, 14ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். சொல்கிறேன், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிர்சரமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுவதிலும் காணப்படாதவிலுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமானம் உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய ரத்தம் வந்து ஒரு வேலை செய்யப்போதான். பரலோகத்தில் உள்ள பாருங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் இந்த புலோகத்தில் இருக்கக்கூடிய 2 பேரையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு இவருடைய ரத்தம் வந்து வேலை செய்ய போகுது. பாருங்க, ஏன்னா இவருடைய ரத்தம் வந்து 14ஆம் வசனம் சொல்லும்போது அவருக்குள் பாருங்க பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன செய்யிருக்குது, உண்டாயிருக்கு. அப்போ இப்போ நம்முடைய பாவமெல்லாம் கழுவப்பட்டுருச்சு. இப்போ நம்ம யாருக்கு பாருங்க சொந்தமாக இருக்கிறோம், யாருக்கு ஒப்புரவாகி இருக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆதாம் செய்த பாவத்தினால மனுக்குலத்தினுடைய ஒரு பெரிய பகை இருந்துச்சு. இப்போ இந்த பகையை இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிடுச்சுங்க, கழுவி இப்போ என்ன பண்ணிடுச்சு,
இந்த ஆபிரகாம் பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசுன்ற ரத்தம் என்னது, பிதாவாகிய தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருடைய சமானம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள் அந்த வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமானத்தை உண்டாக்கி. என்ன சமானம்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட போட்ட சண்டை இல்லை, அந்த சமானம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். லேசாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா, அன்பாக பேசுனா உடனே. என்னையை பொறுத்தளவு பக்கத்து வீட்டுக்காரால் சண்டை போடாமல் இருக்கிறது லாபம், ஆசீர்வாதம் இல்லையா? உண்மையா இல்லையா? சில நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையும், நீங்கள் போகிற இடத்துலையும் வர்ற இடத்துலையும் சில ஆளுலாம் பாருங்கள், சண்டையில் லேசாக போனால் போதும். நம்மளால் எப்படி செய்ய மாட்டேங்க, எனக்கு தெரியும். பொதுவாக சொல்கிறேன், ஒரு சின்ன சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னது, நான் வம்புக்கு போக மாட்டேன், வம்பு வந்தால். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம வம்புக்கும் போகக்கூடாது, வம்பு வந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயாண்டு விட்டுட்டு வந்துடணும் இல்லையா? நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க சில நேரங்களில் மன்னிச்சுட்டு போகிறது நல்லதான். சில ஆட்கள்கிட்ட வந்து பாருங்கள், மன்னிச்சு அவங்களோட ஒரு சமானம் போகிறது நல்ல விஷயங்க தான். அதனால் நமக்கு ஒரு பெரிய நன்மையே உண்டாகும். சரியா? சரி. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் வந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட நம்மளை ஒரு பெரிய சமானப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மளை என்னது, பிதாவாகிய தேவனோட சமானம் பண்ணி இரு தரத்தாரை உண்டாக்கி விட்டது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஜெபம்ன்றோமா, ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி இன்றைக்கி நம்மளை எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு, பிதாவாகிய தேவன் கூட இயேசுவின் ரத்தம் நம்மளை ஒப்புரவாக்கி தேவ சமானத்தை கட்டளையிட்டு இருக்கிறது. அப்போ இந்த வேலை அவருடைய ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் செய்தது. அதனால தான் பாருங்கள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆடுகள் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தின போது என்ன பண்ணுறாரு, தன்னையே பார்க்குறார் இல்லையா? பார்க்கும்போது என்னன்னா, இயேசு அந்த பஸ்காவை அறிந்து வைத்திருந்தபடினால்தான். ஏன்னா வேதத்தை படிக்கிறாரு, படிக்கும்போது என்ன படிக்கிறாருன்னா, நம்மளை குறித்து சொல்லப்படுற புரிஞ்சுக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதம் சொல்லுகிறபடி நம்மளை காணணும். பிசாசு சொல்லுவான், உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு அந்த வியாதி இருக்குது, அந்த வியாதிக்காரன் அப்படி போயிட்டான், இந்த வியாதிக்காரன் அப்படி போயிட்டான். நான் சொல்கிறேன், எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, பயப்படணும் அவசியமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு டாக்டரை போய் செக் பண்ண போனார். அமெரிக்காவில் போய் செக் பண்ண பாருங்கள், அவருக்கு ஏதோ ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இன்னும் நீங்கள் 6 மணி நேரத்தில் செத்து போயிடுவீங்கடாராம் டாக்டரு. எப்படி பாருங்க, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? 6 மணி நேரத்தில் ஒரு பாஸ்டருங்க அவர் போய் செக் பண்ண போனால் பாருங்கள், எல்லாம் ஒரு மாதிரி அந்த மிஷின்லாம் நிற்குதான். அவர் சொல்கிறாராம், 6 மணி நேரத்தில் நீங்கள் செத்துருவீங்கன்னா, இவர் சொன்னாரா, நான் சாக மாட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க எப்படி பாருங்கள். இப்படி பேசினா டாக்டர் நம்மளை கிரிக்கெட் நினைக்கிறான். என்னையா சொல்கிற, நீ சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு உடனே எங்கள் மெடிக்கல் இப்படி சொல்லுது அப்படின்னா அவர் சொன்னாராம் பாருங்கள், இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர் அந்த டாக்டர் சொல்லி 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி உயிரோடு இருக்காராம் பாருங்கள். அப்போ என்னங்க, ரிப்போர்ட் வேணாலும் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் அந்த ரிப்போர்ட்டை விட நம்ம ரிப்போர்ட்டு, நம்ம ஆண்டோடைய ரிப்போர்ட் பெருசுங்க. நீங்கள் அப்படி விசுவாசிக்கணும். அந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிசாசு உங்களை தூங்கக்கூட விட மாட்டான். இப்படி வந்துருச்சான், அதனால் அப்படியே வந்துடுமா, அப்படியும். அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தர் சொல்கிற மாதிரி விசுவாசி கற்றுக்கணும். சரியா? சரி, ஓகே. அப்போ ஒரு தேவ சமானத்தை ஆண்டவராக இயேசு உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி அப்படி ஒரு நம்மை குறித்து நல்ல ஒரு அறிவு இருக்கும்போது, ஆண்டவராக இயேசு அந்த மாதிரி அப்படி ஒரு அறிவு இருந்ததுனால தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, ஒரு நல்ல கலாச்சாரம் நிறைந்த ஒரு அன்புள்ள ஒரு சமுதாயத்தை உண்டாக்க முடி வந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களை குறித்து நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டால் தான் சாத்தானை ஈஸியாக ஜெயிக்க முடியும். எடுங்க, இவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் வாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறேன் கடகடன்ட்டு. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே அந்த இதுக்கு போகலாம். இயேசு பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனாலும் இந்த கல்லுகள் அப்பமாம்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால் பிழைப்பான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியில் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் இங்கே தாள குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கலியிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரிட்சைபாரார்பாயா என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசு அவன் சோதனையெல்லாம் முடித்து பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்ப போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிச்சு. நல்ல கவனிங்க. இப்போ பிசாசு வர்றான். ஏவாள்கிட்ட எப்படி பிசாசு வந்தானோ அதே மாதிரி தான் யார்ட்டையும் வர்றான், இயேசுட்டையும் வர்றான். பிசாசு என்ன ஆதாமுடைய காரியங்களை செஞ்சாலும் அதான் இப்போ செய்கிறான். முதல்ல கேட்குறான், இவருக்கு 40 நாள் சாப்பிடலை. சாப்பிடாம தான் இவன் உடனே சொல்கிறான், இந்த கல்லுகள்லாம் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்றான். இதை இப்போ நம்மகிட்ட சொன்னால் நம்மளால் முடியாது, ஆனால் இயேசுகிட்ட சொன்னால் அவர்களால் செய்ய முடியும். அப்போ உடனே அவன் சொல்கிறான், ஏசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் படைப்பான். நல்ல கவனிங்க. நீங்கள் பைபிளை நல்லா படித்தா தான் பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். மறந்துடக்கூடாது. நீங்கள் ஏதோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் படிப்பேன், அவசரத்தில் படிச்சுட்டு போவேன், அவ்வளோ கிடையாது. நீங்கள் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் சில வசனங்கள் நல்லா ஞாபகம் மனப்பாடம் கூட வச்சுக்கோங்க. சரியா சொல்கிறான். அப்போ உடனே உடனே சொன்னோன்னா அவன் அப்படி நிப்பாடிடான். ரெண்டாவது, அவரை ஒரு பெரிய ஒரு இது கொண்டு போகிறான் பாருங்கள், ஒரு பெரிய கோபுரம் அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் நீர் இதெல்லாம் பாருங்கள் பார்க்க சொல்லிட்டு சொல்கிறான் பிசாசு. பாருங்கள், பின்பு 5ஆம் வசனத்தில், பின்பு அவரை உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காமிக்கிறான். மலையில் கொண்டு போய் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கன்றான். அவன் சொல்கிறான், நீர் என்னை என்ன பண்ணணும், பணிந்து கொண்டால் என்ன ஒரு முறை என்ன பண்ணும், என் காலில் விழுந்துட்டா இந்த பூரா அவங்களுக்கு கொடுத்துறேன்றான். அவர் உடனே இயேசு பாருங்க, இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்ட அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வான் எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ அடுத்து ஒரு பெரிய கோபுரத்துக்கு கொண்டு போகிறான், பெரிய ஒரு கோபுரம். அங்கே போய் அவன் சொல்கிறான், நீர் அங்கேருந்து கீழே குதிங்கன்றான். எங்கேருந்து கீழே குதிச்சிங்கன்னா நீதான் தேவனே, நீங்கள் குதிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், உங்கள் கால்லாம் உடையாத மாதிரி யார் பார்த்துக்கிறது, உங்கள் கால் கல்லில் படாத மாதிரி தேவதூதர்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா சங்கீதம் 91 எழுதியிருக்கல அப்படின்றான். இயேசு பாருங்கள் அவனை பார்த்து பேசுகிறாரு. பாருங்கள் 12ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரிட்சைபாரார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசோன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நல்ல கவனிங்களேன், பிசாசு சோதிக்க வர்றான். இன்னைக்கு இந்த சோதனை இருக்கா இல்லையான்றீங்கன்னா இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். நான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நான் பேசுகிறேன். சரியா? இன்றைக்கும் இதே சோதனையை சாத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கொண்டு வரான். 3 விதமாக கொண்டு வரான். என்னன்றதை ஏன் சொல்லவா, இப்போ சொல்கிறேன் எப்படின்னு. ஒன்று, நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிட்டு திரும்ப தமிழில் சொல்கிறேன். க்ளோரி, கோல்டு அண்ட் கேல் ஆர் பாய் அப்படி வச்சுக்குவோம். இதை எப்படி சொல்ல போகிறேன்னா, முதலாவது பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமையை வச்சு தள்ளிவிட பார்ப்பான். அது விசுவாசியோ யாரோ, பெருமை எதுக்கு எடுத்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டணுன்ற மாதிரி ஒரு திங்கிங்கை உண்டாக்கிடுவான். இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். சரியா? சிலரை என்ன பண்ணுவான்னா, பெருமையை கொடுத்து முன்னால் தள்ளி விட்டு அவனை கீழே தள்ளன்னு பார்ப்பான். சிலரை என்ன பண்ணுவான்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவான். காம்ப்ளெக்ஸாக நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றப்படுத்தி கீழே தள்ளி விட பார்ப்பான். இது இவனுடைய முதல் ட்ரிக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி சில பெருமையான விஷயத்தை பிசாசு காட்டுறானே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் தான் எல்லாத்தையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை இன்னைக்கு இவ்வளோ நிலைக்கு வச்சிருக்காருன்னா அவருக்கு தான் மகிமையும் கனமும் போகணுமே தவிர எல்லாம் இது நான் கட்டின மகாபாபிலோன்னு பேசக்கூடாது. நேபுகாத்நேசர் மாதிரி. அதனால தான் கீழே விழுந்தான் இல்லையா? அப்போ அந்த பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பணம் இருக்கிறது நல்லதா இல்லையா? சகல ராஜ்யத்தையும் காமிக்கிறான். பணம் இருக்கிறது நல்லதா, எத்தனை பேர் நல்லதுன்றீங்க? நல்லது. நல்ல கவனிங்க, பணம் இருக்கணும். ஆனால் பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் பணம் போச்சுன்னா உயிரே போயிடும். பணம் தான் இப்போ பார்த்தாலும் பாருங்கள், அந்த பணம் நைட்டில் கூட பார்த்துங்க அடிச்சுக்குவாங்க சில எல்லாம். நான் சொல்கிறேங்க, பணம் இருக்கிறது தவிர நீங்கள் சம்பாதிக்கிறலாம் தப்பே கிடையாது, சம்பாதிக்கணும். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா சம்பாதிக்க தான் பண்ணுறோம். அப்போ பணம் இருக்கிறது நல்லதான். ஆனால் பண ஆசை இருக்கிறது தான் தப்பு. பண ஆசைனா என்னது பாருங்கள்,
எப்படி மற்றவன் எதை ஆட்டை போடலாம், திருடலாம், அதை மாற்றலாம், இதை மாற்றலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒரு கோல்மால் பண்ணி முன்னேற நினைக்கிறது ஒரு பண ஆசை. அது வந்து ஒரு பிசாசுடைய மகாபெரிய ஒரு வஞ்சகம். அதனால் வேற சொல்லுது, அநேகர் தங்களை என்ன பண்ண உருவை குத்தி கொள்ளுகிறார்களாம் அந்த பண ஆசையை வச்சு. அப்போ நீங்கள் உண்மையாக உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் முன்னேறீங்கன்றது எந்த தவறுமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் எவ்வளவாவது தள்ளி விட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு பணத்தை போகிறங்க, பணத்துக்கு பின்னால் ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பண ஆசை. சரியா? அப்போ இதை காமிக்கிறான், பொண்ணையும் அதையும் இதையும் காமிக்கிற போது என்னென்னா, அதாவது நான் சொல்கிறேன், பணம் இருக்கிறதோ ஒரு விலையேற்ற பொருட்களுக்கு எந்த தவறுமே கிடையாது. ஆனால் கடவுள் சில நேரங்களில் பாருங்கள், சில ஆளுகளுக்கு தசமமாக கொடுக்குற கூட பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார் கொடுங்கன்றாரு, அதை கூட ஒருவேளை கொடுத்தா போயிடுமோ. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேங்க, ஏதாவது என்னை கொடுக்கூடான்னு சாத்தான் சொன்னால் கொடுத்துருவேன், நான் வேணுனே கொடுப்பேன். பிசாசே நீ கேவலப்பட்டு போ, நீ வெக்கப்பட்டு போ, நான் கொடுக்குறேங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் பிசாசு ஒரு சில ஆளை என்ன பண்ணிடுறான்னா, ஐயோ நீ வாங்குறதே கொஞ்சம் சம்பளம், இதில் ஒரு 10 லட்சம் போய் கொடுக்க சொன்னால் என்ன ஆயிரும்? என்ன பண்ணுறது? பால்காரனுக்கு என்ன பண்ணுறது? வாடகைக்காரனுக்கு என்ன பண்ணுறது? அவன் நம்மளை கேள்வி கேட்பான். நான் சொல்கிறேன், அப்படி கொடுத்துட்டு நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் ஏற இருக்க மாட்டேன்னு மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் நடக்கவே நடக்காது. எனக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக தெரியும். என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நிறைய ஊழியக்காரர்கள் ஓரல் ராபர்ட்ஸ் கூட தான் சொல்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு பாஸ் இனிமே அவரு ஒரு பாஸ். அவர் ஒரு நாள் பாருங்கள் என்ன பண்ணாராம், இந்த தசமபாகங்கள் காணிக்கெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாராம் பாருங்கள். அது வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப ஏழை. ரொம்பனா அவருக்கு சொந்த வீடே கிடையாது, பக்கத்து வீட்டில் ஒரு விசுவாசி வீட்டில் போய் இருக்காராம் பாருங்கள். கல்யாணம் முடிச்சு அவரும் அந்த அம்மாவும் 2 பேரும், ஒரு குழந்தை வர இருக்குதான் பாருங்கள். அவர் கேட்டோன்னே சொல்கிறாரு, போய் இருந்தோம் ஒரு நாள், இந்த தசமாவதை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், சம்பாத்தியத்தில் ஒரு 10ல் ஒரு பகுதின்றதை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இவருக்கு கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஏதோ ஒரு $40-50 தான் சம்பளம் போல். இதுக்குள்ளே நான் எப்படி தசமமாக கொடுக்குறது? வீட்டில் குழந்தை வேறு இருக்குது, சாப்பாடு கொடுக்கணும், மனைவி இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாராம், நேராக போய் அன்றைக்கி சம்பளம் வாங்கினாராம் பாருங்கள். வாங்கிட்டு நேராக போய் என்ன பண்ணாராம், ஆண்டவரே இன்றைக்கி உங்களை சோதிச்சு பார்க்குறேன்னு எல்லா பணத்தையும் போய் போட்டாராம் உண்டி. அந்த சர்ச்சிலேயே உண்டியில் ஏறி இப்போ அது வந்து எப்படின்னு பாருங்கள், மேலே ஏறி ஏதோ போடணும்னு சொல்கிறார். போட்டாராம். போட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா சொல்லுதான், அவர் சொல்கிறாரு, இந்த அம்மா என்னாச்சு சம்பளம் வாங்கிட்டு கட்டிச்சா அந்த அம்மா, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தேன் அப்படின்னா. அப்படியே அந்த அம்மா கோபமாகி அவர் சொல்கிறாரு, என் மனைவி அன்றைக்கி ஒன் சைடு திரும்ப படுத்தவ தான், திரும்பவே இல்லை கிட்ட, அவ்வளோ கோபம். ஆனால் இவர் சொன்னாராம், இல்லை ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாள் என்னை வெக்கப்படுத்த விட மாட்டீங்க அப்படின்னா பாருங்கள். ஒரு பெரிய பணக்காராலம் பாருங்கள். அந்த ஆள் இந்த ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தில் வந்து பாருங்கள் ஒரு நல்லா கொடுக்குறவள் தான். ஆனால் என்ன பண்ணுவாராம் பாருங்கள், இந்த பணத்தை பூரா ஒரு டப்பாக்கில் சேர்த்து வச்சுட்டே இருந்தாராம். சேர்த்து ஒரு 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 மரத்துக்கு கீழே போச்சு வச்சுருந்தாராம். அவர் சொல்கிறார், ஒரு நாள் நைட்டில் இவர் கொடுத்தா அன்றைக்கி நைட்டு, அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கமே வரலாம் பாருங்கள் அந்த விசுவாசிக்கு. உடனே என்னன்னு கேட்டால், இதை போய் நீ ஓரல் ராபர்ட்ஸை போய் கொடுங்கன்னு சொல்லி தோண்டி எடுத்து அந்த டப்பாவெலாம் தூக்கிட்டு போனாராம். கொண்டு போய் 4 மணிக்கு கதவை தட்டுறாராம். இவர் ஏற்கனவே பெரிய பிரச்சனை அங்கே படுத்திருக்காரு. அவங்க அந்த அம்மாவோட சண்டை, அந்த அம்மாவோட சண்டை கொடுத்து கடவுள் கொடுத்தார். சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம சபா அம்மாமார் அப்படி இருக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன் அதெல்லாம் இல்லையா. என்ன கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டோமா, ஐயோ போச்சு என்னாகிறது, அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன. நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சில கேள்வியை உண்டாக்குறதே சாத்தான் தான். இந்த மாதிரி பிசாசு உங்களை ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நீங்கள் சம்பளம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை வந்து கொடுக்க விட மாட்டான். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்றது அவனுடைய திட்டம். நீங்கள் என்ன பண்ணனா, பிசாசு சொல்லாமல் நீங்கள் சொல்லணும், நான் கொடுத்தாவே நான் பண்ணி பார்க்குறேன் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும் பாருங்கள். அப்போ உடனே அவர் சொல்கிறார் ஓரல் ராபர்ட்ஸு, அன்னைக்கு 4 மணிக்கு அந்த ஆள் வீட்டை கதவை தட்டுறாராம். தட்டி சொன்னாராம், யாரா வேண்டாம் காலையில் 4 மணிக்கு தட்டா நான் கதவை திறந்தா நிற்கிறாராம், நீங்கள் எதுக்குங்க இப்போ வந்தீங்க, நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் படுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த டப்பா பாருங்கள், அவர் திறந்து கொடுத்தா பாருங்கள், இந்த இதை வந்து கத்தர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், ஏன்னா நீங்கள் வாங்கினா தான் எனக்கு தூக்கம் வரல, நைட்டு பூரா எனக்கு தூக்கம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாராம். கொடுத்து பார்த்து அவர் சொல்கிறாரு, இவர் கொடுத்தது வந்து சும்மா ஒரு ஏதோ சம்திங் ஒரு ஏதோ கொஞ்சம் தான் சொல்கிறாரு. அவர் கொடுத்தது வந்து $400 கொடுத்தாராங்க. அதில் அந்த செயல் சொல்கிறாரு. நான் சொல்கிறது 60-70 வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதுறாரு. இன்னையிலேருந்து நீங்கள் 70 வருஷத்துக்கு முன்னால் அந்த $400 பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் சொல்கிறார், $100 நோட்டை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில், ஆனால் முதல் முறை அப்படி பார்த்தேன்றார். காரணம் என்ன, பிசாசு வந்து சில நேரங்களில் பண ஆசையை கொடுத்து
நம்மளை ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போடலான்னு ஒரு சில முடிவுக்கு வர்றான். ஆனால் நம்ம செய்யணும், பிசாசே நீ எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியோ கொடுக்க போகிறேன், நீ எதை செய்யக்கூடாதுன்னு செய்கிறியோ ஆண்டவருடைய நாமத்துக்காக செய்ய அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது கர்த்தர் உங்கள் சார்பாக நின்று ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இங்கே சொல்லும்போது பிசாசு சொல்கிறான், அந்த பண ஆசை காமிக்கிறான், உலகத்தை காமிக்கிறான். அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு தடவை கும்பிடு போட்டுரு அப்படின்றான். அவர் சொன்னார், எனக்கு பின்னா போ சாத்தான் என்ன ஓடி போயிருவீங்க அப்படின்றாரு. ஓடி போயிட்டு அடுத்து பாருங்கள், அப்படியும் விடலாமே, மூணாவது ஒரு பிரச்சனையும் கொண்டு வர்றான். கொண்டு வந்து அப்படியே அந்த கோவரத்து மேலே கொண்டு போய் நீ ஒரு தடவை கீழே குதின்றான். குதிச்சாங்க மாமிச பலத்தை காமிக்க சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் சில ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி வாழ்க்கிற வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் பாருங்கள் இல்லையா, திருமணம் பாருங்கள், நல்லா கவனிங்க, ஒரு சாப்பாடு எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, தாகம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, அதே போல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை முக்கியம். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு திருமணம் செய்யணும் விருப்பம் வருது. நல்லது, இது கடவுள் தான் உண்டாக்கியிருக்கார் இல்லையா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவர் மல்கியால சொல்கிறாரு, என்கிட்ட திரளான ஆவிகள் இருந்துச்சு. ஏன் ஒரு ஆதாமை எவ்வளோ உண்டாக்குனேன்னா பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கும்படியாக. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது கடவுளுடைய நியமப்படி சரி. ஆனால் திருமணத்துக்கு வெளியில் போய் ஒரு ஆணோ ஒரு பெண்ணாக போய் அவன் வாழ்க்கை வாழ்கிறான்னா இது கடவுளுக்கு எவ்வளோ பெரிய விரோதமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்கிறது எவ்வளோ ஒரு நியாயமற்ற விஷயம். அப்போ இது கடவுளுக்கு பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது. ஏன்னா சாத்தா அங்கே தான் பிரச்சனை கொடுக்குறான். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, பிலிகிராம் என்ற ஒரு ஊழியக்காரர் இப்போ சமீபத்தில் 100 வயசில் தான் 100 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, அவ்வளோ நான் ஒரு பாவமான வாழ்க்கை நான் வாழ்ந்துட மாட்டேன்றாரு. அப்போ இன்னொரு ஊழியக்காரர் நம்ம நாட்டுக்காரர் சொல்கிறாரு, அவ்வளவு பரிசுத்தமானா அப்படின்னு சொல்கிறாராம், நான் எப்பயுமே என் கூட 2 ஆள் வச்சுருப்பேன்றாரு. ஏன்னா எந்த ஒரு அம்மாவோ யாரோ என்கிட்ட தனியாக அவ்வளோ நேரம் பேச முடியாது. அப்படி ஒருவேளை பேசுனா என் கூட 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன செய்கிறேன்ற வரைக்கும் எல்லாமே தெரியும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் நல்லா உனக்கு கவனிச்சுக்கங்க. நீங்கள் கூட இன்றைக்கி சபையில் இருக்கிறீங்க, எப்படி வேணாலும் நீங்கள் வாழ்ந்துடணும் பிளானுக்கு போயிடக்கூடாது. ரொம்ப தப்பு அது இல்லையா. பிசாசு இயேசுட்ட சோதிக்கிறான். அப்போ சோதிக்கும் போது தேவனுடைய பிள்ளையில இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஒரே அவனை விரட்டுறாரு, விரட்டி துரத்தி விடுறாரு. பாருங்க எப்படி துரத்துறாரு மட்டும் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அதற்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை என்னது பரீட்சை பாராதிருப்பாயா என்று சொல்லி இருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்து சில காலம் அவரை விட்டு விலகி போனான், ஓடிட்டான் பிசாசு. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நான் பண்ணுற பிரசங்கம் ஒருவேளை ஒரு சிலர் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தருடைய சத்தியத்தை அப்படியே போல்டாக பேசுகிறேன். நான் ஏன் பேசுகிறேன்னா, நானே இப்படி தான் வாழ்கிறேன், உண்மையாக கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறேன், உத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன்னா, இப்படி தான் வாழன்றது கடவுளுடைய சித்தம். அப்போ நீங்கள் அப்படி வாழும்போது என்ன ஆகும் தெரியுமா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் வாழ்வு அடைவீர்கள். நான் சொல்கிறேங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு அதை ஜெயித்தார். ரெண்டாவது அடுத்த ஒரு காரியத்துக்கு போவோம் நம்ம. அப்போ வேதத்தில் நம்ம குறித்து என்ன எழுதியிருக்கணும் போது, நம்ம ஒரு பரிசுத்தமான நம்ம ஒரு நீதிமான தேவனுடைய பிள்ளைன போது குப்பை தொட்டியில் போய் நான் சூட்டு போட்டு உட்காரலாமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அந்த கோட்டெல்லாம் மாட்டியிருக்கிறேன், மாட்டிட்டு போய் நம்ம ஊரில் அங்கே குப்பை தொட்டியில் ஏறி இப்படி நான் உட்காந்துருக்கேன்னு வச்சு எப்படி இருக்கும்? நீங்களாம் என்னை பார்க்குறீங்க, என்ன ரோட்டில் போகிறலாம் பார்ப்போம், என்ன தாளுக்கு இந்த பைத்தியத்தை பிடிச்சிச்சு போட்டானப்பா. அந்த மாதிரி தான் நம்ம பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம போய் இந்த குப்பையெல்லாம் போய் செய்யக்கூடாது, குப்பையை போய் அள்ளி போட்டு மண்டையில் போட்டுட்டு இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் ஒருவேளை இப்படி நான் ஒரு கடந்த காலத்தில் இருந்துட்டேன்னா ஒன்றும் பயப்படாங்க, இயேசுன்ற ரத்தம் உங்களை கழுவ வல்லதாக இருக்குது இல்லையா, வல்லமை உள்ளதாக இருக்குது. உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்து உங்களை பெரிய உயர்வுக்குள்ள தேவனால் கொண்டு வர முடியும். நம்மங்க விசுவாசிங்க, யார் சோர்ந்து போயிட வேண்டாம் இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு தன்னை குறித்து அறிந்ததை பிசாசுகிட்ட பேசுகிறார். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவோம், பேசுங்க இயேசு நாமத்தில் கொண்டு வருவான். நீங்கள் வேலை செய்கிற இடங்களையும் நீங்கள் தொழில் என்னங்க மேடம், சில ஆள் எனக்கு திரும்பி பாருங்க, அவன் பேசுகிற பேச்சை தேன்மாய் பேசுகிறான், பேய் பைய அப்படி தான் பேசுகிறான். நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மக்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களே, ஆனால் வேலையை நல்லா செய்வாங்க. தான் பாருங்கள், இயேசு தான் என்னவாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாருங்க, அறிந்திருந்தார். இன்றைக்கி அநேகர் வேலையில் ஏன் தோல்வியோடு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நான் யாருன்ற தெரியல. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேலையை நம்ம நல்லா செய்யலாம். ஆண்டவராக இயேசு அதை பாருங்கள் செய்தார். எடுங்க, அதை பற்றி ஒரு வசனத்துக்கு போகலாம்.
மார்க்கு சுவிசேஷம் எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 22 வசனம் எடுங்க. மார்க் 1:22. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரொம்ப போல்டா பேசுறாரு. ஏன் போல்டா பேசுறாரு? வேதம் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நல்லா அறிந்து பேசுறார். நம்ம தைரியமா பேசுறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கும் கூட நீங்க தைரியமா ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா நீங்க யாரு? ஆண்டோடைய பிள்ளை. மற்றவங்கள மாதிரி வாழணும் அவசியம் கிடையாது. நீங்க இப்படி தான் வாழன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி வாழணும். பாருங்க, அதை பற்றி அப்போ அந்த ஒரு நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம வேலையினாலும் சரி வாழ்க்கையினாலும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் எடுங்க, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் யார் என்று அறிந்து கொண்டால் மற்றவங்க மேலே ஈஸியாக அன்பு கூறலாம். மற்றவங்களோட ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க? நேசிக்க கூடியலாம். பாருங்கள், ஒரு முறை இயேசுட்ட வந்து ஒரு 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 பரிசை வந்து ஒரு கேள்வி கேட்குறான். எடுங்க, இதை பற்றி லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் 29 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் அதில் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியும். அங்கே சொல்கிறேன். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இந்த நல்ல சாமான் என்ற கதை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தில் அவர் 2 பாயிண்ட் தான் சொல்கிறார் அந்த வசனத்தில். ஒன்று, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, பாருங்கள், அந்த அந்த 20 வசனத்தில் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் ஒன்று சொல்கிறான், நான் சரி அப்படின்றான். இன்னொன்று, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். உன்னிடத்தில் அன்பு உள்ள பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயின்னு வேறு சொல்லலாம். அப்போ அந்த பிறன் யாருன்னு சொல்லி கேட்குறான். கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்கிறார். 2-3 ஒரு முறை ஒரு மனுஷன் வந்து எருசலேமில் வந்து எரியோக்கு போயிட்டுருக்கான். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனை வந்து கள்ளர்கள் வந்து அடித்து கீழே போட்டாங்க. அவன் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பிடுங்கிட்டாங்க. கடைசி என்னாச்சு? அந்த வழியில் வந்து ஒரு ஆசாரியன் ஒருத்தன் போகிறான். 2வது ஒரு லேவியன் போகிறான். 3வது யார் வர்றது? ஒரு சமாரியன் ஒருவன் வர்றான். வரபோது அந்த 2 பேர் அவனை கண்டு விலகி போயிட்டாங்க. 3வது வந்த யார்? அந்த சமாரியன் வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு தண்ணீரை கொடுத்து அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவனை என்ன பண்ணுறான்? கொண்டு போய் சத்திரத்தில் போய் சேர்த்து விட்டு அவனுக்கு 2 பணத்தை கொடுத்து, நான் போயிட்டு வரேன், திரும்ப என்ன செய்யுது, அதிகமாக செலவான நான் வந்து என்ன பண்ணோம், நமக்கு தர்றேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ கேட்குறாரு, இயேசு கேட்குறாரு, இதில் பிறன் யார் அப்படின்னு கேட்குறாரு. பிறன் யாருன்னு கேட்டால் அந்த சமாரியன் தான். அப்போ சமாரியன் சொன்ன உடனே ஏசு சொல்கிறாரு, நீ அது மாதிரி போய் அந்த பிறனுக்கு என்ன பண்ண, நன்மை செய்ய அன்பு கூறுன்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பிறன் சொல்லும்போது முதல்ல அந்த ஆசாரியன் வர்றான், அந்த லேவியன் வர்றான், எல்லாருமே யூதர்கள் தான். ஆனால் சமாரியர்கள் யாருன்னா யூதர்கள் கிடையாது. அவங்க வந்து இந்த யூதர்களும் அது யார், அஞ்ஞா பாருங்கள், மற்ற அஞ்ஞான மக்களும் சேர்ந்த ஒரு குரூப் தான் அந்த சமாரியர்கள். அவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வேலையிலே என்ன நடக்குது? இயேசு போய் அந்த யூதன் மேலே போய் இறக்கப்பட்டு, அந்த சமாரியன் போய் இறக்கப்பட்டு இறங்கி உதவி செய்கிறார். பாருங்கள், அதுபோல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் யார் என்று அறிந்து கொண்டாலே நம்ம மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணிடலாங்க, உதவியை செஞ்சிடலாம். பாருங்கள், அப்போ ஒரு நல்ல சமாரியனாக நாம் இருக்கும்போது இந்த பரிசேயர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மத போதனை செய்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பை காட்டுறாரு. நான் சொல்கிறேன், நல்ல பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்மை குறித்து யார் என்ற அறிவு வரும்போது மற்ற மக்கள்கிட்ட நம்ம அன்பாக வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். சில சுயநல வாழ்க்கை வாழாமல் மற்றவங்களையும் வாழ்வடைய செய்கின்ற ஒரு விருப்பம் நமக்கு என்ன செய்ய ஏற்படும். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, நம்ம வந்து ஆண்டவராக இயேசுவை போல இந்த உலகத்தில் வந்து ஒரு மற்ற மக்களை நேசிக்கக்கூடிய மக்களை வாழணும். இப்படி அவர் சொன்னதுனால தான் இயேசு வந்து அந்த பரிசெயரும் சதிசெயரும் வந்து இவர் பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் செய்கிறாரு. செஞ்ச உடனே எல்லாரும் அப்செட் ஆகிறான். ஏன்னா இவர் இவ்வளவு அதிகாரமுடையமாக பேசுகிறாரு, இவ்வளோ அற்புதமாக வந்து போதிக்கிறாரு, செய்கிறாரு என்பதை பார்க்கும்போது அவர்களுக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால தான் பாருங்கள், இயேசு சகேன்ற ஒரு மனுஷனை போய் சந்திக்கிறார் எரிகோவில். அவன் ஒரு பெரிய பாவினா எப்படி பட பாய் தெரியுமா? லஞ்சம் வாங்கி குமிக்கிறவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸ் கலெக்டருக்கு தலைவன் அவன் தான். அப்படி ஒரு ஆள் திடீர்னு சொல்லி இயேசுவை போய் பார்க்கன்னு போகிறான். போனோன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, இவன் குள்ளமாக இருக்கிறான். கடைசி பார்க்க முடியல, போய் காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். இயேசு அந்த வழியில் அவனுக்காக போகிறாரு. போய் சகைவே கீழே இறங்கி வான்னு கூப்பிட்றாரு. வந்த உடனே அவன் சொல்கிறான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் வந்து ஒருத்தண்ட ஒரு பாகம் வாங்கியிருந்தேன், நான் 4 கொடுத்துறேன். ஒரு ஆள் ஒரு 1000 ரூபா 4000 கொடுத்துட்றேன்.
பாதியை ஏழை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னா ஏன் சொல்கிறாரு பாருங்க, நான் உன் வீட்டுக்கு இன்றைக்கி வர்றேன், உன் வீட்டில் தங்கன்றாரு. பக்கத்தில் இருக்க பரிசேயர்லாம் சொல்கிறான், இவன் எவ்வளோ பெரிய பாவி, இவன் வீட்டில் போய் தங்க போகிறாரே இயேசு. ஏன் சொல்கிறாரு, மனுஷன் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உறவை இழந்து போன அந்த மக்களுக்கு இயேசு தேவை. அதனால தான் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருங்க, நல்ல ஒரு சமுதாயத்தை, அன்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை, கலாச்சாரம் நிறைந்த அன்பான ஒரு அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு சமுதாயத்தை உண்டாக்கும்படி தான் இயேசு வந்து என்ன பண்ணுறாருங்க, இந்த உலகத்தில் வர்றாரு, வந்து ஒரு அன்பை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை குற்றப்படுத்துகிறாங்க. எப்பயுமே நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு குரூப் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படி தான் வாழும்படி சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி தான் வாழ்ந்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட அநேகர் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு முறை இயேசு அப்படியே சீசரில் போயிட்டு இருக்கிறாங்க, பயிர் வழியாக போகிறாங்க. அவன் வந்து சும்மா அந்த கதிரை தின்னுட்டான். வந்து சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் ஆள் பூரா சாப்பாடு ரமணா இருக்கான்றான். உடனே ஏன் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானனை பற்றி அவன் ஒன்றும் சாப்பாடாதான் யார், ஒரு பிசாசு பிடிச்சோன்னு சொன்னேன். ஏன் சீசர்லாம் சாப்பிட்றான், அவனை பார்த்தா சாப்பிட்றான் சொல்கிறான், என்ன புத்திலாம் பேசிகிட்டு இருக்கான்றாரு. இப்படி சில நேரங்களில் மக்களுக்கு எங்கேயாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். இவனுடைய வேலை என்னென்னா, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே பிரசங்கத்தை கேட்குறது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக போயிட்டு இருக்கும்போதுங்க, நீங்கள் ஜோம் பண்ணாமல் கூட சில நன்மைகள் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஜோமே பண்ண வேண்டியலைங்க. சில நேரங்களில் இது எனக்கு வேணும்னே கேட்க வேண்டியல, ஜோமே பண்ண ஜோமே பண்ண அப்படி சொல்லலை. நான் சில விஷயங்களை கேட்காம இருந்திருப்பீங்க, அதை கேட்காம கூட கர்த்தரால் கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய ஆண்டவர் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர் தன்னை குறித்து என்ன போதிக்கணும், யார் என்ன வேணால் குற்றம் சொல்லிட்டு போகிறான் விடுங்க, உங்களை பற்றி என்ன வேணாலும் சொல்கிறான், கவலைப்படாங்க. ஆனால் உங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கவனிங்க. இது மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாறிடும், ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவராக இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒரு அன்பின் சமுதாயத்தை உண்டாக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் திருமணம் பண்ணுற மாதிரி அது எவ்வளவு மோசமான ஒரு காரியன்றது. ஏன்னா நம்ம வந்து இயேசுட்ட உடனே நினைப்பான், அவன் சொல்லுவான், சிறைக்கிட்ட வா, முன்னால் போய் அங்கே மாலை போடுவோன்னு கூப்பிடுவான். எவ்வளோ வேதனையாக இருக்கும், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்னு தான் முடிவெடுப்போம் நம்ம, இல்லையா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தால் நான் சொல்கிறேன், இயேசுவே நம்மளோட ரத்தத்தினால் என்னைய கழுவுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்த ஆண்டவரே எனக்கு மீண்டுமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஒன்றும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் செஞ்சதான் சரிதான், அது எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு ஒரு நாள் எதிர்த்து நிற்காங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நான் சொல்கிறேன், எதுனாலும் கர்த்தருக்கு முன்னால் தன்னை தேவ வார்த்தைக்கு முன்னால் தாழ்த்தும் போது அதனுடைய பலன் மிக பெருசாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, உடைய குடும்பங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஒரு பெரிய அன்பின் சமுதாயத்தை, ஆமாண்டவரே, வெற்றியின் சமுதாயத்தை உண்டாக்கும்படியாக எங்களை மீட்டெடுக்க வந்த தேவகுமாரனாக இயேசுவே உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக.